ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎம் சிவா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோடைய இஃப்தார் பாக்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வாங்க போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வாரமே நம்ம சேனலில் வந்து எஸ்எஸ் ஹைதராபாதோட இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ போட்டிருந்தோம். அப்போவே நான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டும் ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கடைகள் அவைலபிள் இல்லை. நேரில் போய் பார்த்தா இல்லைன்ட்டாங்க. பட் ஆன்லைனில் அப்பவும் கூட அவைலபிள் இருந்துச்சு. அதனால் நான் இந்த வாரம் என்ன பண்ணிட்டேன்னா டேரெக்டாகவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன், பிக்கப் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ போய் பிக்கப் பண்ணி வந்துட்டோம்னா வீட்டில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. ஃபைனலி வாங்கிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு தான். ரெடியாக இருந்தது, நம்ம வரையில. ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் எல்லாம் முடிச்சதுனால பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ வீட்டில் போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். சரியான வெயிலுங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே வேர்த்து ஊற்றிருச்சு. கொஞ்சம் ஃபேஸ்லாம் அப்படி எப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து இந்த மினி டிஃபன் தருவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் மேலே கவர் வச்சு மூடிட்டாங்க. நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே என்னென்ன இருக்குன்னு தெரியுது. இதனால நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஒரு மாசா 10 rupees மாசா மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் வெளிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பரோட்டா இருக்குது, டேட்ஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது, அண்டு சிக்கன் 65, மட்டன் கோலான்னு நினைக்கிறேன், கிரேவி இருக்குது, ஸ்வீட்டு இருக்குது, வாட்டர் மெலன் இருக்குது. எத்தனை ஐட்டம் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 ஐட்டம் இருக்குது மொத்தத்தில். ஸோ ஒன்று ஒன்றா தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கவரை பிரிச்சிடலாம், அதுதான் மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல். பயங்கரமான பேக்கிங் இருக்குது. இந்த கம்பெனிலலாம் இந்த காட்டன் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பேக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப லேட்டாக போயிட்டோமோ, சூடெல்லாம் ஆறி போயிருக்குமோ, எனக்கு அப்படி தான் தோணுது. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சி போனேன்னா, அவங்க ஆர்டர் பண்ணால் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே லேட் ஆகுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் அங்கே போனால் ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்படியே கவர் எடுத்து போய் ஸ்லிப்பை காமிச்சு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மேலே ஒரு கவர் இருக்குப்பா, ஒரு பிளாஸ்டிக் கவர். கவருக்கு வெளியில் பார்த்துருப்பீங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன இருக்குன்னு தெரியும். பரோட்டா, இது ஹலீமா பிரெட் அல்வாவான்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பைனாப்பிள், சிக்கன் 65, சீரக சம்பா பிரியாணி, மட்டன் கோலா 2 இருக்குது. இது சிக்கன் கிரேவி, ஒரு சிக்கனோடு இருக்குது. அண்ட் டேட்ஸ், அப்புறம் ஒரு ஜூஸ். செம பசியில் இருக்கிறேன். ஆக்சுவலாக வழக்கமாக 12 மணிக்கெலாம் சாப்பிடுவேன். மணி இப்போ என்ன வந்து 2 மணி ஆகும். சரியான பசி. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம்? டேட்ஸ் எடுக்கலாம். டேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. இது 2 பீஸ் கொடுத்துருக்காங்க டேட்ஸு. ஓ நைஸ். டேஸ்ட் பண்ணுவோமா? நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. மட்டன் கோலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுவுமே 2 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. வெளியில் நல்ல ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி. பட் பிச்சோன்னா அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருது. டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டிங்கா. அந்த மசாலா வெளியில் அப்படியே அதை ஃப்ரை பண்ணிக்காங்க. வெளியில் நல்லா அப்படியே க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளே அப்படியே மாவு மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த டேஸ்ட்டு. இஞ்சி கரெக்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. அதுவுமே இந்த ஃப்ளேவரை நல்லா அப்படியே தூக்கி கொடுக்குது. சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பீஸாக 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிச்சு காட்டுறேன். ஆயிலெலாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. சிக்கனும் நல்லா ஓரளவுக்கு, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்போ சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். வேற லெவல். அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே தனியாக தெரியுது. மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் ஆகிருக்கிறது. சில இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு அந்த சிக்கன் ஃப்ளேவரே தெரியாத மாதிரி இருக்கும். இதில் அந்த சிக்கன் ஃப்ளேவர் வித் அந்த மசாலா வந்து சாப்பிடல சூப்பராக இருக்குது. எனக்கு மட்டன் கோலாவும் பிடிச்சிருக்கு, சிக்கன் 65 பீஸஸும் வந்து சூப்பராக இருக்குது. வாட்டர் மெலனில் என்ன ரிவ்யூ சொல்கிறது? டெய்லி வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறது தான். நார்மலாக இருக்குது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. அது கடைசியில் சாப்பிடலாம். இந்த இதெல்லாம் சாப்பிட்டு ஏன்னா ஸ்வீட் உள்ள போயிடுச்சுன்னா டக்குன்னு அது டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். ஸோ பரோட்டா இருக்கு, பரோட்டா டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க. பரோட்டா நல்ல பெரிய பரோட்டா, ஆனால் ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. பிச்சு பார்ப்போம். ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே பூ மாதிரிலாம் பிஞ்சு வரல. அண்ட் சூடும் ஆறிடுச்சு. 2 பிரச்சனை என்னன்னா வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு நான் வாங்க போறதுக்கு. அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால ஆறிடுச்சா என்னன்னு தெரியல. பட் பரோட்டாக்கு தொட்டுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி வச்சுக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பீஸ் சிக்கனும் இருக்குது. நல்ல ஒரு பெரிய பீஸாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை 2 சேர்த்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் அப்படியே கையில் எடுத்தாலே அப்படியே பிஞ்சு வந்துருச்சு, அந்த அளவுக்கு வெந்து போயிருக்குது. ஸோ அதை சிக்கனை பரோட்டா உள்ள வச்சு அப்படியே பரோட்டாவை ஒரு சுத்தி கிரேவியில் அப்படியே ஒரு லைட்டாக டிப் அடிச்சு அப்படியே எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பைசியாக இல்லை. ஒரு பிளெயினாக இருக்கு, ஸ்பைசியாக இல்லை. நான் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் எனக்கு ஒரு பிடிக்கும். அந்த ஸ்பைசினஸும் அதில் இல்லை. ரெண்டாவது இந்த சிக்கன் கிரேவி வந்து எனக்கு என்னமோ இந்த ஃபிஷ் கிரேவி மாதிரி இருக்குது. சிக்கன் கிரேவி மாதிரி அந்த ஃபிஷ் கிரேவி டேஸ்ட் வருது. அதனால நான் அது ஒரு மைண்டில் ஒன்று எதிர்பார்த்து அதை சாப்பிட்டேன். அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. அதனால எனக்கு அந்த கிரேவியும் பிடிக்கல. பரோட்டாவும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இல்லை. மேபி சூடா சாப்பிட்றதா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சீரக சம்பா பிரியாணி, அதுக்கு வந்துட்டோம். ரொம்ப நிறைய எல்லாம் கொடுக்கல இவங்க, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சீரக சம்பா பிரியாணியை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. சீரக சம்பா பிரியாணி தாங்க. அந்த பாஸ்மதி பிரியாணி என்னதான் அதெல்லாம் பண்ணணும், அந்த சீரக சம்பா ரைஸ்ல இருக்கிற டேஸ்ட் தெரியுமா, அதுல பிரியாணி செய்யற டேஸ்ட் தெரியுமா, அது வேற லெவல் டேஸ்ட்டு. உண்மையிலே சூப்பராக இருக்குது சீரக சம்பா பிரியாணி. பிரெட் அல்வா சாப்பிட்றேன். எனக்கு பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஃபுல்லாக சாப்பிடணும். அப்படியே மாவு மாதிரி வருதுங்க, கையில் ஒட்டிட்டு போக மாட்டேங்குது. நம்ம தான் வலுக்கட்டாயமாக உள்ள தள்ளணும் போல வாய்க்குள்ள. செம்ம டேஸ்ட்டு, கரெக்டான ஸ்வீட்னஸ்ஸு. ஓகே, ஒன்றா தனித்தனியாக காமிச்சிட்டேன். கடைசியாக இந்த மாசா இருக்குது, இதெல்லாம் தனியாக ரிவ்யூ பண்ண முடியாது, எல்லாருமே குடிச்சிருக்கீங்க. அண்டு இதுவாக எஸ்எஸ் ஹைதராபாதா அப்படின்னு கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ அதில் எஸ்எஸ் ஹைதராபாத்தில் நிறைய ஐட்டம்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் அதில் குவான்டிட்டியும் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நானும் என் ஒய்ஃபுமே சேர்ந்து அதை சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு இருந்தது. முக்கியமாக அதில் நோம்பு கஞ்சி இருந்தது. இஃப்தார் பாக்ஸ்னாலே என்ன, அதில் மெயினாக இருக்க வேண்டிய ஐட்டம் நோம்பு கஞ்சி. அந்த நோம்பு கஞ்சே இதில் கொடுக்காது கொஞ்சம் வருத்தம் தான். பட் அதை விட இது ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் காசு வாங்கிட்டு இதே மாதிரி இப்போ ஒரு மாசா தனியாக தந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு இஃப்தார் பேக் மாதிரி இருந்திருக்கும். ரெண்டாவது அதில் நமக்கு ஒரு வாட்டர் கேன் கொண்டு கொடுத்துருந்தாங்க. இதில் எஸ்எஸ் ஹைதராபாத்தில் இதில் ஒரு வாட்டர் கேனும் இல்லை. பட் ஓவராலாக பார்க்கல சாட்டிஸ்ஃபைட் தான். குவாலிட்டியில் எந்த குறையும் இல்லை எல்லாமே. பட் குவான்டிட்டி கொஞ்சம் எஸ்எஸ் ஹைதராபாத்தை கம்பேர் பண்ணல கொஞ்சம் கம்மி. அண்ட் இந்த பரோட்டா சிக்கன் கிரேவி அவாய்ட் பண்ணிட்டு இது பதில் அவங்க ஹலீமோ இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக அடுத்து என்ன இஃப்தார் பாக்ஸ் வாங்கி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்க, அதுக்குள்ள இங்க என்ன போயிட்டு இருக்கு ஜி? அது இவ்வளோன்னு தான் இருந்தது, அது பத்தவே பத்தாது ஜி. அது சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதான் வீட்டில் வச்ச ரைஸ் ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ, அப்போ பக்கத்துல இருக்கே இது என்னது? இது ரசம் ஊற்றி சாப்பிட்றோம், வெறும் ரசத்தை வச்சு சாப்பிட முடியுமா? அதான் கொஞ்சோண்டு ப்ரான் இறால் வச்சு என் ஒய்ஃப் கஷ்டப்பட்டு எனக்கு அன்னைக்கு சமைச்சு வச்சிருந்துச்சு. அதான் அதை எடுத்து வச்சு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுல, இப்படி தலப்பாக்கட்டில் வாங்கி சாப்பிட்டு நம்ம சமைச்சு வச்சதை வச்சுட்டான்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சமா அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுருங்க. அவ்வளோதான். என் ஒய்ஃப் செஞ்ச ப்ரான் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே விட்ட கையில் அமுக்குன்னா எப்படி பிஞ்சு வருது பாருங்க, சாஃப்டா. வேற லெவல் டேஸ்ட்டு. ரசத்துக்கு இறால் வச்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட். பட் ஓகே, அதெல்லாம் அப்புறம் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்ல, முடிச்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.